சென்னையில பச்சையப்பன் காலேஜ். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு நீராவிரதமான கதை இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது 18ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் தன்னோட சாகர தருவாயில எழுதின ஒரு உயில். அது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட கல்வி வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. வாங்க அந்த அசாதாரணமான கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். எப்படி எப்படி ஒரு 18ஆம் நூற்றாண்டு வியாபாரியோட கடைசி ஆசை தென்னிந்தியாவிலேயே ஒரு பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு. இதுக்கு பின்னாடி நடந்த சட்ட போராட்டங்கள், எதிர்பார்க்காத திருப்பங்கள், திடீர்னு முளைச்ச ஹீரோக்கள், இதையெல்லாம் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த கதைக்குள்ள போலாம். இதோட ஹீரோ யாருன்னா பச்சையப்ப முதலியார். அவர் வாழ்ந்த காலம் சாதாரண காலம் இல்ல. அதாவது ஆங்கிலேயர்களோட ஆட்சி மெட்ராஸ்ல வேரூன்ற ஆரம்பிச்சிருந்த ஒரு பரபரப்பான 18ஆம் நூற்றாண்டு அது. பச்சையப்பரோட வாழ்க்கைய ஒரு பெரிய முரண்பாட்டோட தான் தொடங்குச்சு. ஒரு பக்கம் பார்த்தா அவர் பழந்தமிழ் அரச வம்சமான அகமுடியார் குலத்துல பிறந்தவர். ஆனா இன்னொரு பக்கம் அவர் பிறந்தது கூடிய வறுமையில. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அப்பா விஸ்வநாத முதலியார் இறந்துட்டாரு. அதனால அவங்க குடும்பம் எந்த ஆதரவும் இல்லாம தவிச்சுது. இந்த அரச பரம்பரை பெருமைக்கும் அன்றாட வாழ்க்கையோட கஷ்டத்துக்கும் நடுவுல நடந்த போராட்டம் தான் அவரை பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. அவரோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. வெறும் 40 வருஷம்தான். ஆனா அதோட தாக்கம் இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. பெரியபாளையம்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வெறும் 16 வயசுல வேலைக்கு சேர்ந்து அடுத்த 20-25 வருஷத்துக்குள்ள தென்னிந்தியாவிலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகுறாரு. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான பயணம் இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய செல்வந்தரானாருன்னு சொல்றோம். எப்படி? அவர் செஞ்ச வேலைக்கு பேரு துபாஷ். அந்த காலத்துல இந்த வேலைக்கு ரொம்பவே கெட்ட பேர் இருந்துச்சு. ஆனா பச்சையப்பர் அந்த கெட்ட பேரை அடியோடு மாத்தினாரு. துபாஷ்னா என்னன்னு கேக்குறீங்களா? நேரடி அர்த்தம் 2 மொழி பேசுறவங்கன்னு வரும். ஆனா அவங்க வெறும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நம்ம உள்ளூர் மக்களுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. வியாபாரம், அரசியல், பேங்க் டீலிங்ஸ்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் நடுவுல இருந்தாங்க. சொல்லப்போனா அவங்க தான் உண்மையான பவர் சென்டர்ஸ். பிரிட்டிஷ்காரங்க அவங்கள எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல துபாஷ்களை பூமியில இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான ஒரு இனம்னு தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பல பேர் ஊழல் பண்றவங்களாவும் ஏமாத்துறவங்களாவும் தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனா இங்க தான் நம்ம கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. மத்த துபாஷிகள் மாதிரி இல்லாம பச்சையப்பர் ரொம்ப நேர்மையா இருந்ததா வரலாறு சொல்லுது. அவரோட பிசினஸ்ல நியாயம், தர்மம் இது எல்லாம் கடைபிடிச்சிருக்காரு. இதுதான் மத்தவங்களிலிருந்து அவரை தனியா காமிச்சது. சரி, இவ்ளோ சம்பாதிச்சாரே, அந்த பணத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு? அவரோட எண்ணமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இறைப்பணி செய்யணும், புண்ணியம் சேர்க்கணும். தன்னோட கடைசி காலத்துல அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உயில சொன்னாரு. இது நம்ம இந்தியால எழுதப்பட்ட முதல் விரிவான உயில்கள்ல ஒண்ணு. அதுக்காக தான் தன் சொத்தை எல்லாம் வாரி இறைச்சாரு. அவரோட தான தர்மங்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்துதான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சிதம்பரம் கோயில்ல அந்த பிரம்மாண்டமான கிழக்கு கோபுரத்தை புதுப்பிச்சது அவர்தான். அது மட்டும் இல்ல, காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வர்ற பக்தர்களுக்காக சத்திரங்கள் கட்டினாரு, ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சாரு. இப்படி முழு சொத்தையும் இதுக்காகவே செலவு செஞ்சாரு. அவரோட உயில்ல இருந்த ஒரு விஷயம்தான் ரொம்பவே ஆச்சரியமானது. என்னன்னா, தன்னோட குடும்பத்துக்கு ரொம்ப சொற்பமான தொகைய, அதாவது ஜீவனாம்சத்துக்கு மட்டும் ஒதுக்கிட்டு தன்னோட சொத்துல பெரும் பகுதிய பொது காரியங்களுக்காக எழுதி வச்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இதெல்லாம் யாராவது செய்வாங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா நல்ல விஷயங்கள் எப்பவுமே சுலபமா நடந்திடாது இல்லையா? கதை இங்க முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நல்ல எண்ணம் மொத்தமா சிதைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவரோட கனவு மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. எவ்ளோ வருஷம் தெரியுமா? 40 வருஷம். ஆமா, பச்சையப்பர் இறந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த உயில நிறைவேற்ற வேண்டியவங்களே அந்த பணத்தை சுருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கனவு மொத்தமா காணாம போற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹீரோ உள்ள வராரு. அவர் ஒரு போர் வீரனோ ராஜாவோ கிடையாது. அவர் ஒரு வக்கீல், ஒரு பிரிட்டிஷ் வக்கீல். பேரு ஜார்ஜ் நாட்டன். இவரைத்தான் அந்த அறக்கட்டளையோட 2வது நிறுவனர்னு இன்னைக்கு சொல்றாங்க. அவர் எப்படி இதை சாதிச்சாருன்னா, அதுக்கு ஒரு சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தினாரு. அதுக்கு பேரு சைப்ரஸ் கோட்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அந்த காரியத்தை செய்ய முடியலன்னா அதுக்கு பதிலா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற இன்னொரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு சட்டம் சொல்லுது. இதுதான் அந்த கேம் சேஞ்சர். நாட்டனோட பிளான் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்துச்சு. ஸ்டெப் 1, கோர்ட்டுக்கு போய் திருடு போன பணத்தை எல்லாம் முதல்ல மீட்டெடுத்தாரு. ஸ்டெப் 2, கோயில் வேலை, பூஜை இதெல்லாம் அரசாங்கம் பாத்துக்கிறது கஷ்டம்னு வாதாடினாரு. ஸ்டெப் 3,
ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சாரு. இறைப்பணிக்கு பதிலா அதுக்கு ஈடான புண்ணியம் தர இன்னொரு விஷயம் இருக்கு, அது கல்வி. அதனால இந்த பணத்தை இந்து இளைஞர்களோட படிப்புக்கு செலவு பண்ணலான்னு கோர்ட்டையே சம்மதிக்க வச்சாரு. அந்த ஒரு சட்ட போராட்டத்தோட முடிவு என்ன தெரியுமா? அதுதான் தென்னிந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு அடித்தளம் போட்டது. 1841ல கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தது. அதுல மத சடங்குகளுக்காக 1,00,000 பகோடாக்களை ஒதுக்கிட்டு மீதியிருந்த அத்தனை சொத்தையும், அதாவது பல மடங்கு அதிகமான அந்த முழு நிதியையும் கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதுக்காக திருப்பி விட்டாங்க. அதோட விளைவுதான் 1842ல பச்சையப்பன் மத்திய கல்வி நிறுவனம், அதாவது இன்னைக்கு நாம சொல்ற பச்சையப்பன் காலேஜ் திறக்கப்பட்டது. ஒரு இந்தியரோட உயில் பணத்திலிருந்து ஹிந்து மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பெரிய காலேஜ் இதுதான். சொல்லப்போனா இது தென்னிந்திய கல்வி வரலாற்றுல ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த கல்லூரி தான் அரசாங்கமோ இல்ல கிறிஸ்துவ மிஷனரிகளோ இல்லாம இந்துக்களுக்காக நடத்தப்பட்ட முதல் கல்லூரி. அது மட்டும் இல்லாம அதோட மெயின் ஹால் கிரீஸ் நாட்டுல ஏதென்ஸ்ல இருக்கிற ஒரு பழங்கால கோயில் மாதிரியே கட்டப்பட்டிருக்கு. நம்ம நாட்டு நிதியும் வெளிநாட்டு கல்வி முறையும் சேர்ந்ததுக்கு இது ஒரு அழகான சின்னம். அன்னிக்கு நட்ட அந்த ஒரு விதை இன்னைக்கு பாருங்க, சென்னை, காஞ்சிபுரம், கடலூர்னு தமிழ்நாடு முழுக்கும் பரவி ஒரு பிரம்மாண்டமான கல்வி ஆலமரமா வளர்ந்து நிக்குது. லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையில இது வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்குன்னு. சரி, இந்த கல்லூரிகளோட தாக்கம் சும்மா சாதாரணமானது இல்ல. இங்க படிச்சவங்க பட்டியல பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவிலிருந்து உலகமே கொண்டாடின கணித மேதை ராமானுஜன் வரைக்கும் பல பெரிய தலைவர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்குன பெருமை இந்த கல்வி நிறுவனங்களுக்கு உண்டு.